மேரேஜ் ஆயிடுச்சு மேம். பட் பிரெக்னன்சி இல்ல. பட் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ்னா என்ன? மேக்ஸிமம் நம்மளோட ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா? இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறோம். அது ஒரு லெவல் வரைக்கும் தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அத தாண்டி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அந்த கொலாஜன் வந்து லூஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது தான் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் ஃபார்ம் ஆகும். இது காமனா பார்க்குறது வந்து பிரெக்னன்சி. வேற என்னவா இருக்க முடியும்? வெயிட் கெயின். அதுவும் அப்டாமினல் ஒபெசிட்டி. ஸோ வெயிட் அதிகமா நம்மளோட நார்மல் அதாவது இடுப்பு, வயிற்று பகுதி, இடுப்பு, லோவர் அப்டமன் இல்லைன்னா தைஸ் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட வெயிட் செக் பண்ணுங்க. இதை வெயிட்டை தாண்டி அதாவது அந்த வெயிங் ஸ்கேலை தாண்டி முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வேஸ்ட் டு ஹிப் ரேஷியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளோட பெல்லி பட்டன் இருக்கு இல்லையா, அதுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மெஷர்மெண்ட்டும் அது சுற்றி அந்த ஒரு சர்க்கம்ஃபரன்ஸும், இடுப்பு அதில் நம்ம ஒரு சர்க்கம்ஃபரன்ஸும் எடுத்தால் அதுக்கு பேர் தான் வெயிஸ்ட் டு ஹிப் ரேஷியோ. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வெயிங் ஸ்கேல் அதாவது வெயிட் இன் கேஜிஸ் அதுதான் மேக்ஸிமம் நம்ம குறைச்சிட்டா பெட்டர்னு. அப்படி கிடையவே கிடையாது. இன்ச் லாஸ் தான் ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்ச் லாஸ் இருந்தால் தான் ஃபேட் லாஸ் இருக்குன்னு அர்த்தம். இதுவே வெயிட் லாஸ்னால் அது வாட்டர் லாஸும் இருக்கலாம், இல்லை நீங்கள் மசில் லாஸும் இருக்கலாம், ஃபேட் லாஸும் இருக்கலாம். ஸோ weighing scale cannot give you the accurate answer, but your inch loss can give you an accurate answer. So pregnant இல்லனாலும் stretch marks வருது common. That's mainly because of your increased in body weight இல்லனா obesity இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா once you start either physical activity ஆகட்டும், it can be strength training, it can be cardiovascular aerobic exercises, எது வேணாலும் இருக்கலாம். At least 5 to 6 days a week நீங்க physical training பண்ணுங்க. 1 2 finish your dinner early and include a lot of vegetables and fruits in your diet. மோஸ்ட்டாக இது ஃபாலோ பண்ணாலே நம்மளால் வந்து ஒபேசிட்டியை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்.